சுடுகாட்டு வந்தா அப்படி பாதி வந்து வந்தா மாமா ஒரு முத்தம் கூட மாமா ஏமா 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 ஏங்க இந்த ஊரான ஊருக்குள்ள இப்பதான் முறையா வெளியே வந்திருக்கிறே அப்படியே வளர்ந்து தக்காளி பழமாட்ட வந்திருக்கிறே நான் யாருக்கிட்ட தான் போகட்டும் முண்டை முடி பின்னாடி பூஜாரிட்டு போய் சும்மா தங்குற அப்படியும் கங்கான கட்டி இருப்பாரு நீ போய் சீனியை தூக்கி பாரு கங்கான தவுத்தஞ்சுட்டு வந்துடும் அப்படி ஏங்க என்கிட்ட பீசுறதுக்கு ஏண்டி வாடி கழுத்து முண்டை ஏய் போடுங்க யூடியூப் சேனல்ல போற அந்த போடுங்க பண்ணி கொடுங்க என்னமா கோமட்டையா யாரடி கோமட்டனே கோமட்டைங்க ஏண்டா புண்டவாயா அண்ட புண்டவாயா ஆகிறது ஜக்கம்மா பூரி வாயா ஏட தூமைனுக்கு சாண்ட குடிச்சவனே சக்காளி அம்மாவனே போன மாசத்துக்கு முந்தின மாசம் வீட்டு வேலைக்கு ஆளு வேறு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனீங்க எங்கடா பணத்தையும் காணா ஆளையும் காணா எங்கடா போன செல்லமாரி அதே கொட்டுவாயா கொல்ல கடிச்ச பையனை இங்க பழைக்கிறதுக்கு போறதாமா இங்க என்ன பண்ண சம்பாதம் இல்ல அதனால இங்க எங்கடி வீட்டு வேலைக்கு ஆளு கட்டணும் எங்கடா வீட்டு வேலைக்கா அது அழகான பெண்ணுமா என்னோட அழகா இருப்பாளா அழகா இருப்பா பாரு பாரு நிச்சயம் பேசுமா நல்லா பேசுவாளா அருமையா பேசுவாமா போய் பாக்கிட்டா உன்னை நம்பிதான் போறேன் நல்லா மின்னுக்கு வந்துருவேன் அப்படியா ஆமா போய் பாருங்க நல்லா பேசுவா ஐயோ பேயத்தா டேய் எவன்டா வேலையில விட்டவன் ஏன் ஆறுமுகண்ணா தெரிஞ்சிட்டு போறோம் வராத வராதாங்கடா ஓப்பட வேலையா வாங்க ஏண்டா வீட்டு வேலைக்கு அழகான ஒரு பெண்ணு வருது கேட்டா சுடுகாட்டுல பாதி வந்து வேவாத ஒரு பேயை கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிறிய போய் பாரு தேவையோடு பையனை அப்பா அப்பா இங்க வாப்பா அட தேவடி அடிப்பியா வாடா கிட்ட வாப்பா சொல்லு மகள அப்பா வாழாத பிள்ளை தாயோட ஒண்ணு எனக்கு ஒண்ணு பொழைக்கிறதுக்கு வழி சொல்லு இல்லன்னா நீ நானும் பொழைச்சிக்கலாம் ஏமா வேலைக்கு சேர்த்து விடுறப்பா மண்டை கூதி வேலைக்கு தான் ராணியம்மா அவனு சொல்றான் உனக்கு தான் சொல்றேமா ராணியம்மா வந்து சரி சொல்லு நான் போய் பாக்குறேன் ராணியம்மா கிட்ட போய் பேசு உனக்கு காலையில பழம் தரும் போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன் போ என்னடி என்ன அடி அடி மாநகரவளே ஈரகரவளே சூடுகரவளே சொன்னகரவளே அடி எந்த தேவரியா எங்கடி மூவி தங்கி பீங்கி எங்கடி ஏடி ஏடி கம்ம காட்டி போடுவல தோள காட்டி போடுவல முடி காட்டி போடுவல யாரி போடுவல போர்படி பறந்துட்டா கேக்க கோயில் பூசாரி வந்தவள என்னடி என்ன ஏண்டி போய் போய் டோர் ஜெலிக்கு வலி கட்ட முண்டை அழக பாத்துட்டு அல்ல நீ முத்தம் கொடுக்குறாங்க தேவடியா அரி புண்ட தனியாரியா புதஞ்சந்த வியாபாரி என்னடி என்னடி உனக்கு தான் கதை போட தெரியுமா என்னடி கடகடு முடுக்கடி தாப்பாளா கடகடு முடுக்கடி தாப்பாளா இவளை கண்டோன்னு கூட்டு போய் ஓ என்ன சொரக்கனுக்கு போனாளா
பந்துல பரப்பிக்கிட்டு விழுந்துச்சா கோழி கொக்கடிச்சா குண்ட பக்கடிச்சா சுண்டுகளுக்கு சொடலகளுக்கு எதல் இருப்பா மாப்பல ஏங்க சுண்டுகளுக்கு சொடலகளுக்கு எதல் இருப்பா மாப்பல கோலடிச்சு ஓட்ட போட்டு அங்க இருப்பா மாப்பலனால கார்த்திகை மாசத்து கூம்பே இந்த நம்ம யூடியூப் சேனல்காரன் பிடிச்சிட்டு ஊம்பே இட்டார்களி வரவுக்கு போனாளா கட்டால முழு பட்டு வரையடிச்சா சாத்துல இருக்குது கம்பு சடியாண்டி தணிக்கிறான் டைம் போடு சொம்பு இப்ப சொன்ன போற இது கூட சேலத்துட்டாடி திட்டிப்பா என் பொச்சு மேல ஊத்தி நக்க போனாலாம் இல்ல எத்தனை நாள் ஆகுதா சூத்து கழுவி இவன் பொச்சு மேல தேனை ஊத்தி நான் அது நக்கட்டுமா அடியே கோழி கொக்கடிச்சா குண்ட பக்கடிச்சா ஓடி வாயா எங்க அப்பன் சொல்ற மாதிரி சரி பண்றேன் கார்த்திகை மாசத்துக்கு ஓம்பே இந்த அரிய பையன் சுண்ணியை பிடிச்சிட்டு பொம்பளை ஏண்டா உன் பொறுத்து 10 வருஷத்துக்கு பொறுத்து எல்லாம் இருந்தாவோ பொண்டாட்டி இல்லாம இருந்தாவோ என் தொடையாளுக்கு பார்க்க முடியுமா பிரச்சனை அப்பா ஏண்டி ஒரு மணி பழத்துக்கு நான் கேட்க முடிப்பு கோயில் பூச்சாரிட்டு போனோம் யாரு பூசாரி வாடி முண்டை பள்ளத்துல பாம்பு நீ படுத்துக்கிட்டு ஊம்பு பாத்தியாயா இப்படி பேசுறாள யாருடி அக்காங்கிற என்ன உனக்கு முன்னாடியே போடுறேன் யாரு பார்த்து அக்காங்கிற சின்ன பண்ணியா வச்சு எடுந்த நானு சின்னாயம் ஓ பெரியமா பெரிய பண்ணியா ஓத்தேன் என்னடி ஓத்தோம் மாமனே கட்டிட்டேன் பாருனா இப்படி எத்த எதுக்கு ஏங்க ஒரு வயசுல மூத்தாளா இருப்பாளா ஓ பாட்டி தாத்தனையா வச்சு இருந்தேன் நான் அண்ணா வயசுக்கே வரல எப்ப வரலான்னு ஆடி மாசத்துக்கு தான் வயசுக்கு வரலான்னு ஏன்னா அப்பதான் என்ன கட்டிக்கு போறவன் வருவான் யாரு எதையோ கட்டிக்கு போறவன் என் பெரிய முட்டும் பையன் ஏண்டி பீத்தமுண்ட பெரிய முட்டு பையன் என்ன ஆகுது அண்ணாவது ஏண்டி அண்ணனே போய் கல்யாணம் பண்ணுவாங்க தாலி கட்டினா என்ன ஆகுது தாலி கட்டினா பொண்டாடி புருஷன் ஆகுது அதோட விட்டு போ ஆனங்கட்ட ஜென்மமே பெரிய முட்டு பையனை கல்யாணம் பண்ண போறேன் நீலாம் உருப்படியா ஏண்டி உனக்கு இவ்வளவு அழகா அறிவையை கொடுத்த ஆண்டவன் உனக்கு புத்தி கொடுக்கலையே புத்தி கொடுத்துக்கிறானா ஏண்டி பொம்பளையா பிறந்தா அடக்கம் ஒடுக்கம் வேணும் அடக்கெல்லாம் சுடுகாட்டுல தான் பண்ணுவாங்க ஏண்டி அந்த சீலை தூக்கி முன்னாடி போடுறி அது சொன்னா மதிய போட்டு போறேன் அடியே அந்த சீலை தூக்கி மேல போடுறி மதிய சொன்னா போட்டுருக்க மாட்டேன் நானு இங்க பாரு முனியப்பன் கோயிலுக்கு மக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு ஏதோ பூத்து விட்டுக்கிறாங்க அங்க தூக்கி கரண்ட்ல போட்டீங்கன்னா கரும்போக வந்து செத்து போயிருவேன் அடியே சனத்து மூடுறி ஆடா இத சொன்னா நான் மதிய மூடுறிப்பேன் ஏய் ஏய் பாடிங்க பாடிங்க ஏடி பொம்பளை அடி நீ இங்க பாரு அப்படி இல்லடி நல்ல சீலை புடிச்சுக்க நல்ல உருட்டி பிரட்டி கருடி ஐயா எனக்கு கட்ட தெரியாதே நீயே கட்டி விடாயா இங்க பாரு சீலையில மொன்ன அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்க ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கொசவனு பிடிக்கணும் கொசவனு பிடிச்சா கொசவன் முன்னாடி சண்டைக்கு வந்துருவா ஏய் சீலையில வந்து இந்த மாதிரி முந்தி பிடிக்கணும்டி முந்தி பிடிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நீ அப்படியே நில்லு நான் கட்டி விடுறேன் எங்க எங்க
ஏண்டி ஆரம்பத்தை திருட்டு முண்டை அது முடிய பாரு. தலைக்கு என்ன சாம்பு தெரியுமா போடுறேன்? என்ன செய்யுது? நீங்களே சிவகா சாம்பு, கார்த்திகே சாம்பு, அர்ஜுனி ஆயில் போடுவேன். அஸ்வினி ஆயில். அஸ்வினி அப்படி சொல்லு. இங்க பாரு. போய் அவுத்து போட்டு வா போ. யாழச்ச காலத்தியா? ஏய் தாயல இங்க பார்த்த மாதிரி இருக்குதுடா. அங்கதான் காணிக்காடு வந்துருச்சு. இங்க பாரு. இந்த சீலை இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி அழகா சொரிக்கணும்டி. அதெல்லாம் டைம் இல்ல. ஐயா போயாலாம் ஒரே வேக்கட இருக்குது. இவெல்லாம் ஒரு பொம்பளை ஒரு டோர் சீலுக்கு வலிக்கிட்ட முண்டை என்கிட்ட பேசுறோம். பாத்துக்காங்க டோர் சீலுக்கு யாரு எத்தவனு விதி எத்தவன் என்கிட்ட வாய் பேசுறான். இவ்வளவு ஒரு பொம்பளை. அடியே ஓய் நான் நீ பெண்ணு. ஆமா இந்த சீலை எங்க ஆயாளுதுன்னு நினைச்சு பொடக்காலியில காய போட்டிருந்த துவச்சி. ஏய் நீ சேலம் தங்க வேலிட்டு போய் எடுத்தேன். தங்க வேலிட்டு போயிருக்குது. எங்க ஆயா சீலையத்தான். ஏய் இல்ல என்னதுரி எங்க ஆயா அடியே இருந்தாலும் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு. அருமையை பெருமை சிறந்த அழகு திரு பொன்னாடு. நிலவளம் நீர்வளம் தனவளம் தானிய வளம் பொருந்திய இப்பேற்பட்ட புண்ணிய பூமியினுடைய பெயர் என்னடி? என்ன ஓடு? இப்பேற்பட்ட புண்ணிய பூமியினுடைய பெயர் என்ன சொல்லுமா? வாய்ப்பெல்லாம் சீலநாயக்கனூருக்கு சேர்ந்த சீலநாயக்கனூருக்கு சேர்ந்த வாய்ப்பள்ளம். வாய்ப்பள்ளம் என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு மச்சுமாநகரம் விளையாட பருவம். இங்க அன்பாய் பிறந்த அப்பன்மார்களும் எங்களாய் பிறந்த எமதரு தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவனைகள் யாவற்றை வரும் குழந்தைகள் போல் காட்சி வைக்கின்றார். ஏது என்ன காரணம்? பண்டகையா? வாய்ப்பள்ளத்திலே எழுந்தருளில் நம்ம எல்லாம் ஊரை காக்கும் காவல் தெய்வமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய என்ன முனியப்பன் எல்ல முனியப்பனுடைய திருவிழாவை முன்னிட்டு யார் விடுறது கூத்து? பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து ஊர் பொதுமக்கள். ஊர் பொதுமக்களா யாருன்னா யாரும் பக்கத்துல ஆளு இல்லையா? வரேன் போயா இன்னும் ஊர் பொதுமக்களும் இன்னும் தை பொங்கல் விளையாட்டு நண்பர்கள் குழு யாவற்ற பேரும் ஒன்று சேர்ந்து இன்றிரவு நம்மளை வரவழைத்து நம்மளுக்கு அப்பளம் முப்பளத்துடன் அறுசுவை உணவளித்து இன்றிரவு ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்ட்டாலும் நமது நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களும் இன்னும் நம்மளை போல கலையை கற்றுணர்ந்த பெரியோர்களும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கலாம். அவர்களுக்கும் நம்மளுடைய கலா ரசிகர்களுக்கும் நம்மளுடைய சக்தி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? தேவி புராணத்தில் ஒரு பாகமாக எழுந்தருளியுள்ள பெரியாண்டிச்சி அம்மன் மையான கொள்ளை. அந்த பெரியாண்டிச்சி அம்மனே தத்ரூபமாக வந்து இங்க மையான சூறையாட போகிறார். அப்பேற்பட்ட பெரியாண்டிச்சி மையான கொள்ளை இல்லை என்றால் வல்லாளகண்டன் சூரசம்காரம் எப்பேற்பட்ட புண்ணியமான கதையை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி நிற்காலும் இன்று தமிழ்நாடு நான் வந்திருக்கிறேனே, நான் யாரு, எமது பெயர் என்ன சொல்லவா? நீ சொன்னதான் தெரியுமா?
அதான் வந்துச்சு. அம்மா ஆனா ஏ எமது பெயர் ஏ இதோ மச்ச வெளி அழகி உச்சமில்லாத ரூபி அன்னை நன்னடக்கை பெண்ணே ஜடை குலுங்கிட எமது பெயரோ திலோர்தமை அப்படி நிற்காலும் நான் எப்படி ஜனனித்தேன் நான் ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறந்தவளா நான் ஒரு தேவர் பிண்டமா இல்ல மாநில பிண்டமா சொல்கிறேன் இது யாருங்க கொல்ல கடிச்ச பையன்? எனக்கு தெரியலையா பாப்பா? யாரா நீ? உங்க அண்ணன் தான். தூ கருமச்ச அண்ணா கண்ணே தங்கா. தங்கனா எனக்கு அப்படி எரியுது. அப்படி நிட்டாலும் நான் எப்படி ஜனனித்தேன்? எப்படியே பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? தேவாதி தேவர்கள் எல்லாம்
அன்றொரு தினத்தில அன்றொரு தினத்தில் திருப்பார்கடல பாண்டமாக வைத்து சரி மதுரகிரி மலையை மத்தாக வைத்து வைத்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அடைக்கையராக பூட்டி போட்டி சத்துரிய தூணாக நிறுத்தி ஆ அசராதி கூட்டங்கள் ஒருபுறமும் சரி தேவாதி கூட்டங்கள் ஒருபுறமும் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார். தேவமிருதம் அந்த அமிர்தத்திலே ஆ முதலாக மூதேவி தோன்றினாள். வேற இந்த மாதிரியா டேய். இரண்டாவதாக ஸ்ரீதேவி தோன்றினாள். ஈ. மூன்றாவதாக ஆதிலட்சுமி தோன்றினாள். சரி இன்னும் 7 நாட்டிய மாதர்கள் ஆ ரம்பை ஊர்வசி மேனகை திலோதமை ரதிதேவி என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய மாதர்கள். சரி இன்னும் தேவ இந்திராணி ஆதிலட்சுமி சரஸ்வதி ஆ பாரிஜாத மலர் பாரிஜாத மலர் வெண் சாம்பரம் வெண் சாமரம் பட்டத்து வெள்ளை யானை பட்டத்து வெள்ளையானை இது காமதேனு பசு காமதேனு பசு யாவற்ற பேரும் ஆ அந்த தேவ அமிர்தத்திலே பிறந்தவர்கள். சரி நானும் தேவ அமிர்தத்திலே பிறந்தவர்கள். அப்படி பிறந்திருந்தாலும் ஆ. உங்களுக்கு என்ன வேலை இதோ ஆ தேவ அமிர்தத்திலே பிறந்திருந்தாலும் உங்களுடைய பேர் வந்து துளர்த்தம்மை திலோத்தமை ஆ அப்படி நிற்காலும் சரி எனக்கு என்ன வேலையடி? என்ன வேலை இதோ ஆ. தேவ இந்திரன் மன்னன் இடத்திலே ஆ எங்களுக்கு வாரத்திற்கு ஒரு முதல் நாள் ஆ மாதத்திற்கு ஒரு நாள் சரி தேவ சபை அமைப்பது வழக்கம். தேவர் சபை அமைப்பது வழக்கம் ஆமா சரி அந்த தேவ சபையில ஆ நடனமாட கூட்டிய நாட்டிய மாதர்கள். நீட்டால வந்து பரதநாட்டியம் டேய் பரதநாட்டியலடா ஆ. பரதநாட்டியம். பரதநாட்டியம் ஆமா சரி 64 ஆயக்கலைகள்ல ஆ அந்த பரதநாட்டியமாகப்பட்டது ஒரு கலை. சரி அப்பேற்பட்ட ஆ சிறப்பான கலையை நாங்க ஆ. தேவேந்திர மன்னடத்துல ஆடி வருகிறோம். சரி அப்படின்னு திட்டாலும் டீ கடைக்கார நோய் பாஞ்சு டீ கோமலை முடி பேசல ஒரு போல் ஆமா கள்ளிப்பால் அப்படின்னு திட்டாலும் ஆ இன்று எதற்காக திறந்து விட்டுல நாய் பொந்த மாதிரி ஒடி வந்திருக்கிறேன். அத கேக்குறீங்களா ஆ. அம்மா ஆ. உங்களுடைய தேவேந்திர மன்னன் ஆ. உங்களை உடனடியா ஆ. கூட்டோர் சொன்னாப்ல அப்படியா அப்படின்னு திட்டாலும் ஆ. இந்த சபை நாடு நான் வேடம் தெரித்து வருகின்ற தருவாயில ஆமா. எமது வேடத்திற்காக ஆ அன்பளிப்பு செய்திருக்கிறார். சரி யாரு? யாரும்மா? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆ. பெண்ணாகரத்து அரசு மருத்துவமனையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாம நாடகத்துக்கு எங்க போனாலும் சரி உண்மை. நம்மளை பார்ப்பதற்காகவே அங்கிருந்து வருவார். ஆமா அப்படி பேரும் புகழும் மதிக்கத்தக்க ஆ நம்மளை சரி ரசிக்கக்கூடிய கலா ரசிகர் ஆ திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆ ஜம்பலிங்கம் ஐயா அவர்கள். ஜம்பலிங்கம் ஆமா சரி அவரும் ஆ இன்னொரு அண்ணா யாரை கொடுத்தாரு நானாவா பேர் என்னன்னா ரவி எங்க ரவி மாமா அவர்களும் என்ன மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆ என் உயிராக விளங்கி வரக்கூடிய ரவி மாமா உனக்கு ஆமா அவர்களும் ஆ எனக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். சரி அவர் அருகு போல வேறொன்றி மூங்கில் போல தலைவலித்து பட்டு பிடிக்கி பால்பான பொங்கி குட்டி பிடிக்கி குடம்பால் கறந்து எந்த முகமானாலும் தங்க முகமாக எலுமிச்சு கணிக்கு நிகழ்கணி இல்லாம மழை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல நீங்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் பண்ண ஆ அந்த ஏழுமலையான வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜயம் அப்படிங்க கேளும். என்னுடைய நான் மட்டும் தனியா சென்று பார்க்க மாட்டேன். ஓ எங்க ராணி அம்மா ஆ என்னுடைய அக்கான்னு கூட சொல்லலாண்டி. உங்களுக்கு அக்கா ஆமா சரி அப்படி ராணி அம்மா உள்ள இருக்கிறாங்க. ஆ. நான் அடிச்சேன்னு அடிச்சிட்டு வா நாங்கெல்லாம் சேர்ந்து போய் ஆ. நாங்க இந்த பாக்குறோம். அவளை கூட்டு வந்து சீக்கிரம் விடுங்க பாவா அது வரைக்கும் நான் அருவாமனையில உட்காடுறேன். பொச்சு பாருக்குன்னு கழிச்சு போடும். ஏய் அரண்மனையிலடா. ஆ சரி ஆகட்டும். கேளுங்கள் சபையர்களே குளோர் தம்மை தன் அம்மாவை விளங்கக்கூடிய அக்காவை விளங்கக்கூடிய யாரு இந்திராணி அழைக்கு தேவேந்திர மன்னன் மனைவி இந்திராணி சபை தருவார் அவரா மட்டும் அம்மாடி, இந்த புடவைய எடுத்துப்பா.
மதமடி மங்கையர்க்கு மாச்சந்தானே மார்கழி மதமம்மா மங்கையர்க்கு மாச்சந்தானே சிறந்தேர் கோடுதம்மா நேரம் தள்ளி விட்டுட்டு போயிடும் என்ன தவிர இவங்கிட்ட குமியறதுக்குள்ள நிமிடத்துக்குள்ள வாய் திறக்கிறது இல்ல எல்லாத்துக்கும் டீ ரைட் அடிப்புல எங்க குமிட்ட பின்னாடி சொல்லுற அண்ணா மசாலக்காரண்ணா கண்ணால உன்னை என்னால சமாளிக்கிறேன் இல்லையா நல்ல